மூட பழக்க வழக்கங்களை பெரியார் கடுமையாக எதிர்த்திருக்காரு. ஆனா சமாதி வழிபாடு, சந்தனக்கூடு போன்ற மூட பழக்க வழக்கங்கள் இன்னும் இஸ்லாத்துல இருக்கு. இத பெரியார் எதிர்த்தாரா? பெரியார் என்ன சொல்றாரு, மற்ற மதங்கள் எல்லாவற்றையும் விட எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி செய்து பார்த்து பெரியார் சொல்றாரு, மற்ற எல்லா மதங்களையும் விட இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், இதுதான் என் அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டா என்ன, தீண்டாமை ஒழியறதுக்கு அப்படின்னா அது குடிக்க போய் சேத்து பூசிக்கிட்ட மாதிரி ஆகும்னெல்லாம் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். பௌத்தத்துக்கு போனா என்ன அப்படின்னு கேட்டபோது, அதெல்லாம் ஏட்டு சொரக்காயில் நல்லா தான் இருக்குது, ஆனால் நடைமுறையில் அது ஒன்றும் யாரும் பின்பற்றுறது இல்லை, அதனால அதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டார். இப்படி எல்லாத்தையும் சொல்லி வந்த பெரியார் இஸ்லாத்தை மட்டும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றார். நீங்க கேட்ட மாதிரி அவருக்கு இணையான ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பாளர் யாரும் இருக்க முடியாது. நீங்க சொன்னது போல இங்கேயும் மூட நம்பிக்கை இருக்குதே. பச்சை துணி போத்தி வச்சு இந்த தர்காவிலலாம் சமாதி வழிபாடெல்லாம் செய்து பொண்ணுக்கு கல்யாணம் அவளை பண்ணி வச்சிருந்து எப்போ 300 வருஷத்துக்கு முன்னால செத்து போனவர்கிட்ட போய் தெரிஞ்சு கூத்தாடுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பேரிச்சம்பழம் இல்லைன்னா பழுப்பு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை அதெல்லாம் வச்சு துணியெல்லாம் போத்தி முத்துப்பேட்டையிலையும் ஏர்வாடியிலையும் இங்கே நாகூர்லையும் வணங்குறாங்க. அப்புறம் பல இடங்கள்ல கந்தூரி திருவிழான்னு சொல்லி தேரு, தாரை, தப்பட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஆதரித்த பெரியார் இந்த மூட பழக்கங்களை இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ சின்ன திருத்தம், மில்லிமீட்டர் திருத்தம் என்னன்னா, அது இஸ்லாத்துல இல்லை. நபிகள் நாயகம் அதை சொல்லல. அவருடைய ஹதீசுகள் ஆயிரக்கணக்கான ஹதீசுகள், அதாவது அவருடைய வாக்குகள் பரிசீலிக்கப்பட்டு சேர்த்து ஆதாரபூர்வமான ஹதீசுகள்னு ஆயிரக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியே 7 வால்யூம் இருக்குது, பெரிய பெரிய புத்தகம். முஸ்லீம் இருக்குது, திருமிதி இருக்குது, இதெல்லாம் நிறைய வால்யூம்களா இருக்குது. அங்கெல்லாம் மருந்துக்கு கூட இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. சரி, இறைவனுடைய திருக்குரான் 114 அத்தியாயங்கள், 6666 வசனங்கள் எங்கேயும் நீங்க போய் சமாதியில வழிபடுங்க, கந்தூரி திருவிழா கொண்டாடுங்கன்னு சொல்லவே இல்லை. இஸ்லாத்துல அது இல்லை. ஆனா முஸ்லிம்கள் கிட்ட இருக்குது. நீங்க சொல்றது நாங்க ஒத்துக்கத்தான் வேணும். முஸ்லிம்கள் கிட்ட இருக்குது. இத நம்ம இந்த காலத்துல, நீ உனக்கு என்ன வயசு? 20. பெரியாரு எவ்வளவு காலத்துக்கு முன்னால பார்த்து இருப்பாரு இல்ல? அவர் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். 20 வயசுல நீ எழுதெல்லாம் பார்த்திருக்கிறன்னா பெரியார் பார்த்திருக்க மாட்டாரு. பார்த்துட்டு கோபம் வந்திருக்கணும் அவருக்கு. இல்ல, வரல. இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு வருத்தம் தான் வந்தது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, பூனை எலி பிடிக்க போகுதுன்னா மென்மையா போய் அப்படி லைட்டாவா பிடிக்கும், பிடிச்சி கவி கோதறி விடும். அவன் தானே. இந்து மதத்துல எங்களை எல்லாம் தீண்டாதவர்கள் சொல்லி எங்களை சூத்திர பட்டம் கொடுத்து பார்ப்பவனுக்கு வெப்பாட்டி மகன் சொல்லி சாஸ்திரம் புராணம் நாங்கெல்லாம் தலையில பிறந்தோம், நீ காலில் பிறந்தோம் சொன்ன போது பொங்கி எழுந்து எளிய கவுற பூனை மாதிரி கவுன பெரியாரு இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்கடேங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே பார்த்தாரு. உங்களை மாதிரியே பல ஊர்கள பார்த்தாரு. பூனைய குட்டியை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாரு. பட்டுப்படாம பல்லுபடாம பிடிச்சி, இதெல்லாம் நல்லா இருக்கா, பாக்குறவங்க சிரிக்க மாட்டான். இதெல்லாம் உங்களுக்கு இஸ்லாத்துல இல்லையே, யாரை பார்த்தோம் சூடு போட்டுக்கிறீங்களே. மற்ற மதங்கள் அனைத்தையும் விட இஸ்லாம் மேலானது என்பது எனது அபிப்பிராயம். இது பெரியார் சொல்றார். இந்துக்கள் தேர் இழுப்பதை பார்த்து முஸ்லிம்கள் பரிகாசம் செய்துவிட்டு முஸ்லிம்கள் கூட்டு கட்டி சுமந்து கொண்டு கொம்பு, தப்பட்டை, மேளம், பாண்டு, வான வேடிக்கை செய்து கொண்டு தெருவில் போய்க் கொண்டிருந்தால் உலகம் திருப்பி சிரிக்காதா? முஸ்லிம்கள் நாகூருக்கும் முத்துப்பேட்டைக்கும் தர்காவுக்கு போய்விட்டு வந்து தங்கள் பாவமெல்லாம் தொலைந்து விட்டது என்றால் மற்றவர்கள் சிரிக்க மாட்டார்களா? மக்கள் மார்க்கத்தை காப்பாற்றுவதென்றால் கொள்கைகளை பகுத்தறிவுக்கு இணங்கி இருக்கிறதே, அதை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டாமா? தீர்க்க தரிசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்கள் பகுத்தறிவுக்கு விரோதமாய் சொல்லி இருக்க மாட்டார்கள். அவற்றை தன்னிஷ்டப்படி அர்த்தம் செய்து கொண்டு பிடிவாதமாய் இருப்பது மூட நம்பிக்கையை விட மோசமானதாகும். அம்மாதிரி மூட நம்பிக்கைகளின் பயனாய் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் சொன்ன கருத்துக்களையும் உண்மையையும் அறிந்து கொள்ள முடியாமல் போகும்.
நாம் அறிவை உபயோகப்படுத்தாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியத்துக்கு புரோகிதர்கள் சொல்லுகிறபடி தப்பர்த்தம் செய்து கொண்டு இதுதான் நபிகள் சொன்னது என்று சொன்னால் நபிகளுக்கு மரியாதை செய்ததாகுமா? உலகில் முஸ்லிம்களின் நடப்பு முழுவதையும் அமலையும் பலனையும் நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். உங்கள் எதிரி மதத்தை பரிசோதிப்பதைப் போல எதிரி ஆதாரத்தை எந்தெந்த வழியில் பரிசோதித்து நியாயம் அநியாயம் சொல்லுவோமோ அந்த நோக்கத்துடன் உங்கள் கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் பரிசோதித்து பார்த்து சரியானவற்றை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது கண்ட உண்மையை, நீங்கள் எடுத்துக்கொண்ட உண்மை என்று தெரிந்ததை வீரத்துடன் வெளியிட்டு திருத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் தோன்றிய காலத்தில் அரேபிய தேசம் எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டதோ அப்படியேதான், அறியாமை காலம் போல அப்படியேதான் இன்னமும் இந்தியாவில் இந்து கொள்கைகள் இருந்து வருகின்றன. அதை போல் இஸ்லாத்தை ஆக்கிவிடாதீர்கள். அது இஸ்லாத்தில் இல்லை, அது இறைவனுடைய கட்டளைகளில் இல்லை, திருக்குரானில் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வசனங்களில் இல்லை, அவருடைய ஹதீஸ்களில் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் இல்லை, சஹாபாக்களின் வாழ்க்கையில் இல்லை. இல்லாததை நீங்கள் ஏன் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு பிரச்சாரம் செய்ய ஒரு 10-5 வருஷமா இவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்